Hi guys, welcome to Root Programming School YouTube channel. So today in this video we are going to learn about bit manipulation. So bit manipulation அப்படினா என்ன அப்படினா so இது வந்து ரொம்ப like important topic and also ஒரு basic topic. So bit அப்படினா என்ன? First of all bit அப்படினா கம்ப்யூட்டர்ல எல்லாமே 0 and 1 மட்டும்தான். ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே எய்தர் 0 ஆர் 1. ஸோ நீங்கள் இதை இன்னும் இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் எய்தர் ஆன் ஆர் ஆஃப் ஆர் எல்ஸ் யூ கேன் கால் திஸ் ஆஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே இதுதான். ஸோ நம்மளால் வந்து சில விஷயங்களை இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி கோட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் சம்டைம்ஸ் இந்த பர்டிகுலர் பிட் மேனிப்புலேஷன்ற கான்செப்ட் வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா கம்ப்ரெஸ் பண்ணும்போது. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1 GB டேட்டா இருக்குன்னா அதை வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணுற அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில், அதே மாதிரி இப்போது ஒரு நெட்வொர்க்கில் நம்ம வந்து ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் நம்ம என்கோட் பண்ணணும் நம்மளோட டேட்டாவை. ஸோ என்கோட் அண்ட் டீகோட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிட் மேனிப்புலேஷன் அப்படின்றத நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ பிட் அப்படின்றது நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ இட் இஸ் 0 ஆர் 1. இதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ பிட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்போது தேர் ஆர் 4 மேஜர் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஒன்று வந்து அண்ட், இன்னொன்று ஆர், இன்னொன்று நாட், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர். ஓகே, ஸோ இது 4 வந்து மேஜர் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிட்ஸ் வச்சு நம்மளால் பண்ணக்கூடிய. எப்படி நீங்கள் வந்து ஒரு நம்பர்ஸ் அப்படின்னா அடிஷன் பண்ணுறீங்க, எப்படி ஒரு நம்பர்னால் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எப்படி அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், ஒரு வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பிட் அந்த வேல்யூ அந்த நம்பர் சிஸ்டம்க்கும் பைனரி நம்பர் சிஸ்டம்க்கும் வந்துட்டு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து பைனரி நம்பர்ஸை பற்றி பேசணும். ஓகே, பைனரி நம்ம வந்து இப்போ சொன்ன மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச 2 வேர்ட்ஸ் என்னென்னா 0 and 1 தான். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதில் வந்து இப்போ மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 1 GB 2 GB அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி மெமரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம், பைட்ஸ் கணக்கில் தான் நம்ம சொல்கிறோம். ஜிகா பைட்ஸ், கிலோ பைட்ஸ், ஓகே, மெகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், பைட்ஸ் கணக்கில் நம்ம சொல்கிறோம். எப்படி வந்து நம்ம ஒரு வாட்டரை வந்து எம்எல், மில்லி லிட்டர், லிட்டர் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு வெயிட்னால் நம்ம என்ன சொல்கிறோம், கிலோகிராம், கிராம்ஸ்ன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர் மெமரியை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா பைட்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு பைட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 8 பிட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பைட் வந்து இஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிட்னா என்ன அப்படின்னா இதுதான், இந்த 0 and 1 தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிட்டுன்னு சொல்கிறோம். அதான் நம்ம ஃபஸ்ட்டே டாபிக் என்னது, பிட் மேனிப்புலேஷன், கரெக்டாக. ஸோ இந்த ஒரு ஓகே சம்திங், ஸோ இந்த ஒரு வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் 1 பிட். ஸோ திஸ் இஸ் 1 பிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 8 பிட் சேர்ந்தது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பைட், 1 பைட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நிறையா மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பிரித்து இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டியும் நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு பைட்டு, இது ஒரு பைட்டு, இது ஒரு பைட்டு, இது ஒரு பைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செக்ஷனையும் 1 பைட்டாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த ஒரு பைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும், சம் அட்ரஸ் இருக்கும். இப்போ 5000, அதுக்கப்புறம் இது வந்து 1 பைட் கழிச்சு அப்போது 5001, அப்புறம் இது வந்து 5002. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி சம்திங் லைக் திஸ், 5000 இருக்காது, சம்திங் லைக் XFFB அந்த மாதிரி சம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த மெமரி லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் வந்து மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கும்,
அண்ட் அந்த மெமரி லொக்கேஷன் ஒன்றையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஒரு பைட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு பைட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு பைட் வந்து இஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். ஸோ ஒரு பிட்டுனா என்னது 0 or 1, இதை தான் நம்ம 8 பிட்ஸாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், ஒரு மெமரி அட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபார் வந்து வி ஆர் குட். ஸோ இப்போ பைனரி நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பைனரி நம்பர்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் தான். நம்ம எப்படி வந்துட்டு டெசிமல் நம்பர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 இருக்கோ, இந்த மாதிரி எக்ஸெட்ரா இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸும் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது, அதுதான் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, as we have seen, zeros or ones தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 4 அப்படின்ற இந்த டெசிமல் நம்பரை வந்து நீங்கள் ஒரு பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணோன்னா நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? there are only 2 possibilities like 0 or 1. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ 4ஐ வந்து நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பைனரி நம்பரில் அப்படின்னா, நீங்கள் வந்து டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகே, இப்போ 2 வந்து டிவைட் பண்ணால் இங்கே வந்து 2. ஸோ இதை ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 0, ரிமைண்டரே கிடையாது. அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் 2ல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வரும். இதில் ரிமைண்டர் எவ்வளோ வந்திருக்கு? 0. ஸோ இப்போது நீங்கள் 1 வந்துருச்சுனாலோ அல்லது 0 வந்துருச்சுனாலோ நீங்கள் டிவிஷன் வந்து நிறுத்திடலாம். ஓகே, வென் யூ எண்ட் அப் வித் 0 or 1 யூ கேன் ஸ்டாப் தி டிவிஷன். அப்போது இப்போ இதுதான் வந்து நம்ம using this we can represent the binary number. இப்போ இது வந்து 100 is equal to 4 in decimal. ஸோ டெசிமலில் வந்து 4 அப்படின்றத வந்து பைனரியில் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர் வந்து அது 4 அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி தான். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு வேறு ஒரு நம்பர், இப்போ 7 அப்படின்ற ஒரு நம்பரை நீங்கள் பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை 2, அப்போ 3 2 6, ரைட்? ஸோ அப்போது 3 ரிமைண்டர் இஸ் 1. ஓகே, கீப் ரிமைண்டர் லைக் திஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், எகெயின் 2 ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 2 is 2. ஸோ ரிமைண்டர் இஸ் 1. ஸோ நம்ம 1 வந்துருச்சுனால நம்ம என்ன பண்ணலாம், எண்ட் பண்ணிடலாம். ஸோ 111 நம்ம யூஸ் பண்ணி we can say it is 7. ஸோ பைனரியில் வந்து 111னா that is equal to 7 in decimal numbers. கரெக்டாக? ஸோ இப்படி தான் நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு டெசிமல் நம்பரை வந்து ஒரு பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பைனரி நம்பரை எகெயின் நீங்கள் வந்து ஒரு டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸோட இன்டூ 2 to the power நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். ப்ளஸ் 0 into 2 to the power 0 into 2 to the power. ஸோ இங்கேருந்து 0 1 and 2. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா 4 plus 0 into anything is 0 and 0 into anything is 0. ஸோ 4 தான் நமக்கு வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ 1 1 1 1 into 2 plus 1 into 2 plus 1 into 2. ஸோ இங்கே வந்து power 0 power 1 power 2, ரைட்? இப்போ இது என்னாகும் 4 plus 2 plus இது வந்து 1 into 1, ரைட்? 1. ஸோ which is equal to 7. ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்கள் வந்து ஒரு பைனரி நம்பரை டெசிமல் நம்பராகவும் டெசிமல் நம்பரை பைனரி நம்பராகவும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். ஸோ 2 to the power 0 2 to the power 1 2 to the power 2 2 to the power 3, ரைட்? இப்போ இதெல்லாம் என்னது 8 4 2 1. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can represent. இப்போ நான் 7 கிரியேட் பண்ண என்ன பண்ணணும், ஸோ 4 plus 2 plus 1 வந்து 7 வரும். கரெக்டாக? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மேலே இந்த மாதிரி ஒரு நம்பர் வச்சுட்டு ஐ கேன் கன்வெர்ட் தட். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு 16 நான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை ஃபார்ம் பண்ண முடியுமா? கிடையாது. இதில் வந்து நம்ம 15 வரைக்கும் தான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் இதில். இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு 14 கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 1 8 plus 4 is equal to 12 and then plus 2 and 0. So இப்போ this is equal to 14. So இந்த மாதிரி தான் நம்ம வந்து this is another way of representing converting. Okay. ஸோ இப்போது நமக்கு பேசிக்காக பைனரி நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ பைனரி நம்பர்ஸ் பற்றி இன் மோர் டீட்டெயில் நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் அதில் நமக்கு அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ நவ் வி கேன் ஸ்பீக் ஒன்லி அபவுட் பிட்ஸ்.
ஓகே. ஸோ இப்போ பிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம earlier பார்த்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேஷன். ஸோ அண்ட் ஆப்ரேஷன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். This is something like நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி நான் வச்சுக்கலாம். See, there are 4 different combinations கரெக்டாக ஒரு பிட்டுக்கு. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 and 0 நீங்கள் வந்து அண்ட் பண்ணலாம், or else 1 and 0, or 0 and 1, or else 1 and 1. ஸோ இதுதான் வந்து 4 காம்பினேஷன்ஸ் நீங்கள் வந்து அண்ட் பண்ணுறதுக்கு. 2 டிஃப்ரெண்ட் டேட்டாவை நீங்கள் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸோ தீஸ் ஆர் த காம்பினேஷன்ஸ் பாசிபிள் கரெக்டாக. ஸோ அப்போது நீங்கள் 0 and 0னா உங்களுக்கு அண்ட் பண்ணும்போது 0 வரும், 1 and 1னா அண்ட் பண்ணும்போது 0 வரும், 0 and 1னா அண்ட் பண்ணும்போது 0 வரும், 1 and 1னா 1. திஸ் இஸ் லைக் ஜஸ்ட் டூ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் கரெக்ட். மல்டிப்ளைடு நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்பரோட 0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தான் வரும் கரெக்டாக. அதே 1 into 1 வந்து 1 தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி தி மல்டிப்ளிகேஷன், பட் திஸ் இஸ் சம்திங் லைக் திஸ். ஓகே. ஸோ அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா இதுதான் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வந்து நமக்கு இதில் என்ன ப்ராப்பர்ட்டி நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, see only when it is 1 and 1, ஓகே, ஒன்லி வென் இட் இஸ் 1 and 1 அப்போ மட்டும் தான் நமக்கு 1 கிடைக்கும். மீதி எல்லா காம்பினேஷன்ஸ்லையும் நமக்கு வந்து அண்ட் ஆப்ரேஷனில் வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. ஸோ அடுத்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஆப்ரேஷன். ஓகே. ஸோ ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது, சேம் அதே தான். இதை வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ 0 or 0, 0 or 1, 1 or 0, 1 or 1 ரைட்டா. ஸோ இப்போ 0 or 0 வந்து திஸ் இஸ் சம்திங் லைக் ஒரு ஆட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட் அடிஷன், பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி இந்த டேபிளை ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ 0 + 0 0 தான் வரும் கரெக்டாக. 0 + 1 என்ன வரும், 1 தான் வரும். அதே மாதிரி 1 + 0 1 தான் வரும். 1 + 1 நமக்கு 2 வரும், பட் ஸ்டில் தட் இஸ் சம் வேல்யூ ரைட். ஸோ இட் இஸ் லைக் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணலை, அதாவது 0 ஆகலை, இட் didn't come to 0, சம் பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் இட் இஸ் 1, இட் இஸ் ஆன் ரைட், இட் இஸ் ட்ரூ, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது, அதனால வந்து 1. ஓகே. பட் பைனரி நம்பர் அடிஷனில் இட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி. திஸ் இஸ் நாட் பைனரி நம்பர், திஸ் இஸ் ஓன்லி பிட்டு பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு வருது. ஓகேவா. ஸோ பைனரி நம்பர்ஸ் பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர் ஆப்ரேட்டரோட ஒரு டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நமக்கு காம்பினேஷன். ஸோ இதில் நமக்கு டேக் அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, only when it is 0 and 0 we will get 0. remaining all the பொசிஷன்ஸில் நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ அண்டில் பார்த்தீங்கன்னா 1 and 1 இருக்கும்போது தான் 1 வரும், ரிமைனிங் எல்லாமே 0 வரும். பட் ஆர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், 0 and 0 இருக்கும்போது 0 வரும், ரிமைனிங் பொசிஷனில் 1 வரும். ஸோ இது நமக்கு நல்லா தெளிவாக புரியணும். ஸோ ஆர் அண்ட் அண்டுன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் நேச்சருடைய ஒரு ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக. ஸோ இந்த டேக்காவே நல்லா ஞாபகம் இருக்கணும் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஆப்ரேஷன். ஸோ நாட் ஆப்ரேஷன்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை, திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி ஆப்ரேஷன். ஸோ இதை வந்து நம்ம இந்த டில்டட் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. நாட் ஆஃப் சம் நம்பர், இப்போ ஏ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர். ஸோ நாட் ஆப்ரேஷன். ஸோ ரைட். ஸோ இது என்னென்னா ஜஸ்ட் ஃப்ளிப்பிங், அப்படியே ஆப்போசிட். இப்போ 0 இருக்குன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, 1ன்னு மாற்றிடுவீங்க. அதே 1ன்னு இருக்குன்னா அதை வந்து 0ன்னு மாற்றிடுவீங்க. ஜஸ்ட் அந்த ஆப்போசிட்டாக மாற்றுறது தான் வந்து இந்த நாட் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் பைனரி நம்பர்ஸில். ஸோ இது எப்படி இருக்கும், இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பைனரி நம்பர் எடுத்துக்கிறீங்க, இப்போ 7ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, 0 1 1 1 ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஸோ நாட் ஆஃப் திஸ் 7 நம்பர் என்னவாக இருக்கும், 1 0 0 0 ஆகிடும். ஓகேவா. இட் பிகம்ஸ் 8 ரைட், இட் பிகம்ஸ் 8. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நாட் ஆப்ரேட்டர் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 14ன்றதை எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, 14னா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 1 1 1 0 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது நாட் ஆஃப் 14 என்னவாக இருக்கும், 0 0 0 1ஆக இருக்கும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் 14 அண்ட் திஸ் இஸ் பிகமிங் 1. ஸோ இந்த மாதிரி தான் நாட் ஆப்ரேஷன் இருக்கும், ஜஸ்ட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே. தட் இஸ் நாட் ஆப்ரேஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அதுதான் இதோட எக்ஸ்பேன்ஷன், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் நம்ம வந்து இந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதே மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ
இந்த cap symbol யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ which is 0 or XOR of 0, 0 XOR of 1, 1 XOR of 0, 1 XOR of 1. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா XORன்றது என்னென்னா லைக் இஃப் தே ஆர் சேம், ஓகே, ரெண்டு டிஜிட் வந்து சேமாக இருக்குன்னா அப்போ வந்து 0. இஃப் தே ஆர் டிஃப்ரெண்ட் தென் இட் இஸ் 1. ஓகே, இப்போ இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்போ 1, இது ரெண்டும் சேமாக இருக்கா அப்போ 0. ஓகே, ஸோ இதில் வந்து ப்ரைமரி ஃபார்முலா என்னென்னா சேமாக இருந்தால் 0 வரும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 வரும், அவ்வளோதான் இதோட நேச்சர். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இப்போ 1 0 0 1 எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் 1 1 0 0 எடுத்துருக்கீங்கன்னு வைங்க. இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் XOR ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ இட் இஸ் 1. இது ரெண்டும் சேமாக இருக்குது, ஸோ 0. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ 1. இது ரெண்டும் சேமாக இருக்குது, ஸோ 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இது வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா டெசிமலில் என்னது, டெசிமலில் வந்து what is this in decimal, 8 plus 1 which is 9 and இது வந்து 8 plus 4 which is 12 and நமக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு, XOR பண்ணும்போது 4 plus 1 5 கிடச்சிருக்கு. ஓகே, சம்திங் லைக் திஸ். இது என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து we can see in a later section, but these are all the operations that happens. ஓகே, ஏன்னா இந்த டேட்டா கம்ப்ரெஸ் பண்ணும்போது or else encoding and decoding பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, so these are the basic 4 operations that we can do in bit manipulation, bits. Okay, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்டிங் நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, பிட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட்ன்ற நேம்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி சிம்பிள். ஓகே, ரைட் ஷிஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு நம்பர் இருக்குதுன்னு வைங்க. ஓகே, இதை வந்து நான் வந்து ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா இந்த 2 நம்பர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, ரிமூவ் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, எனக்கு 0 and 1 தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்க 2 நம்பர் ரிமூவ் ஆகிட்டு கடைசியாக எனக்கு என்ன ஆகும், 0 0 ஆட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 0 0 ஆட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி சப்போஸ் இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இப்போ 1 1 1 1 இருக்குன்னு வைங்க. இதை வந்து நான் லெஃப்ட் ஷிஃப்ட் பை 4 டிஜிட் பண்ணுறேன், 4 பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இது எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ இது எல்லாமே காணாமல் போயிட்டு எல்லாமே 0 0 0 ஆகிடும். இட் இஸ் லைக் ரிமூவ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபைட் ஹியர் அண்ட் தென் ஆட் ஜீரோஸ் அட் தி எண்டு. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் வந்து நமக்கு 1 0 1 0 0 1 1 0 0 இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பை நான் வந்து ஒரு 5 பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 5 நம்பர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ விச் வில் பிகம் 0 1 1 0 0 கரெக்ட். ஸோ இங்கே இருக்கிறத நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, எழுதிட்டு 5 கரெக்ட். ஸோ நான் 5 zeros at the end நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், 5 zeros at the end. ஸோ திஸ் இஸ் ஹவு லெஃப்ட் ஷிஃப்ட் ஒர்க். அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட், ரைட். ஸோ ரைட் ஷிஃப்ட் என்ன பண்ணுவோம், இப்போ 0 0 1 இருக்குன்னா இப்போ நான் வந்து ரைட் ஷிஃப்ட் பை 2 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2 நம்பர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும், முன்னாடி வந்து 0 ஆட் ஆகிடும். இப்போ 0 0 1 0 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 0 1 0 0 வந்துச்சு, இது 0 0 1 0. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணணும், இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி சேம் இப்போ நான் 1 1 4 1 இதுக்கு வந்துட்டு ரைட் ஷிஃப்ட் பை 4 நான் பண்ண என்ன ஆகும், இட் இஸ் த சேம். ஏன்னா எல்லா நம்பருமே நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ 0. அதே வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த நம்பருக்கு நான் ரைட் ஷிஃப்ட் பை 5 நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற 5 நம்பர் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆச்சு லெஃப்ட் ஷிஃப்ட்டில். இப்போ என்ன ஆகுனா ரைட்டில் இருக்க 5 நம்பர் ரிமூவ் ஆகிடும். அப்போது எனக்கு 5 zeros நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 5 நம்பர்ஸ் நான் எழுதணும். அப்போ 1 0 0 1 0. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதில் வந்து ரைட் ஷிஃப்ட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு ரிமூவ் அட் தி எண்டு. அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எண்டில் வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஓகே, எண்டில் வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஷிஃப்டிங் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஷிஃப்டிங் ஆப்ரேஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா
it is very simple, right? இப்போ நீங்கள் வந்து left shift பண்ணும்போது it is called multiplication by 2 to the power. இப்போ நீங்கள் இங்கே வந்து இப்போ இந்த இடத்துல 2 போட்டிருக்கீங்கன்னா 2 to the power 2, அதே இந்த இடத்துல 4 போட்டிருக்கீங்கன்னா multiplication by 2 to the power 4. இப்போ 9 into 2 to the power 4, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, let me be clear. ஸோ கன்சிடர் நான் வந்து 9 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 8 bit ரெப்ரசன்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ignore the spelling. So I am going to represent using 8 bits. ஓகே, ஸோ அப்போ நான் 9 வந்து 8 பிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணால் எப்படி பண்ணணும்? ஸோ டெசிமல் டு பைனரி நம்பர். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஆஸ் பர் தட் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோஸ் இருக்கும் பிகாஸ் we need only 4 bits to represent 9. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா அன்யூஸ்ட், இது எல்லாமே 0 இருக்கும். அப்புறம் 9 வந்து இந்த 4 பிட்ஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலி 8 பிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ மை லெஃப்ட் ஷிஃப்ட் வில் ரிசல்ட் இன் ஓகே மை கிவன் நம்பர். ஓகே, இப்போ n அப்படின்றதான் என்னோட நம்பர் அப்படின்னா இன்டூ 2 to the power k. ஸோ இதில் k வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் பிட்ஸ். ஸோ எவ்வளோ பிட்ஸ் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிட்ஸ். ஸோ இது பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் நான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணாலும் எனக்கு வரும். ஸோ உங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியலன்னா again let me explain with this example. இப்போ நான் 9 வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 பண்ணுறேன்னு வைங்க. ஓகே, நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் this will be equal to 9 multiplied by 2 to the power k. ஸோ இங்கே k வந்து 2 பிட்ஸ் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் 2. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 9 into 4 which is equal to 36. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக 2 to the power and multiply பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜஸ்ட் 9 left shift by 2 அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? இப்போ 9 வந்து நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஸோ நான் 2 பிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ நான் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்க இந்த 2 நம்பரையும் நான் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். தே வில் கோ அவுட் ஆஃப் மை 8 பிட். ஓகே, ஸோ அப்போ இது 2 போயிடும், மீதி இருக்கிற நம்பர்ஸ் நான் எடுத்துக்குவேன். ஸோ விச் இஸ் 0 0 1 0 0 1 அண்ட் எண்டில் வந்து 2 zeros ஆட் பண்ணும் பிகாஸ் நான் 2 ஷிஃப்ட் பண்ணுறதுனால அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரண்ட்டில் ரிமூவ் பண்ணதை வந்து நான் என்ன பண்ணணும்? பேக்கில் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் 2 பிட்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ நம்பர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணி இந்த டெசிமலில் வந்து இப்போ வந்து இந்த பைனரியை நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? சி நம்ம வந்து 1 2 4 8 16 32 64 128. ஸோ இதுதான் வந்து நம்ம இது வரும் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 4ல் வந்து ஒரு பிட் செட் ஆகிருக்கு, 32ல் ஒரு பிட் செட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ அப்போது 32 + 4 எவ்வளவு? விச் இஸ் ஈக்குவல் டு 36, ரைட். ஸோ நமக்கு இது கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் எல்லாமே வந்து இன்டர்னல் நடக்கும், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் இதை பண்ணாலே போதும். 9 left shift by 2 பண்ணிங்கனாலே you will get to the same result as multiplying 9 by 2 to the power something, right? So இதுதான் வந்து left shift. Left shift means multiplication by 2 to the power k. ஓகே, இப்போ நம்ம வந்து ரைட் ஷிஃப்ட் பார்க்கலாம். ஸோ ரைட் ஷிஃப்ட்க்கும் நம்ம சேம் 9 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா 8 பிட் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 8 பிட்டில் வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? ரைட் ஷிஃப்ட் பை 2. ஸோ நான் ரைட் ஷிஃப்ட் பை 2னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பை 2 to the power k, இங்கே வந்து டிவிஷன் பை 2 to the power k. ஓகே, அதுதான் டிஃப்ரெண்ட். அங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, இங்கே வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணால் டிவிஷன், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன், அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்போது என்னோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? 9 divided by 2 to the power 2 which is equal to 9 by 4, right? So 9 by 4 வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் மிஸ் விட்டுருங்க, which is 2, right? So approximately 2. ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு எதுவே பண்ண இங்கே தான் வந்து ஸ்டார்டிங் கரெக்டாக. 1 2 4 8 இப்படி தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை இக்னோர் பண்ணிடுவேன். இக்னோர் பண்ணிவிட்டு இந்த 6 பிட்ஸை வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ அப்போது எனக்கு என்ன இருக்கும்? 0 0 0 0 1 0.
ஸோ இது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், சின்ஸ் திஸ் இஸ் ரைட் ஷிஃப்ட், நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 zeros அப்பெண்ட் பண்ணணும். ஸோ ரைட் ஷிஃப்ட்னால் கடைசியில் இருக்கிறத தூக்கிட்டு முன்னாடி வந்து 2 0 அப்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நம்பரை வந்து நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1 2 4 8 சம்திங். ஸோ இப்போ என்ன வருது நமக்கு, ஸோ 2ல் ஒரு பிட் செட் ஆகிருக்கு, which is equal to 2. கரெக்டாக நமக்கு ரெண்டுமே சேமாக வந்துடுச்சா. ஸோ இதுதான் வந்து ரைட் ஷிஃப்ட் அப்படின்றது. கரெக்டாக. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா என்னது, விச் இஸ் சிமிலர் டு மல்டிப்ளிகேஷன் பை 2 to the power k. ரைட் ஷிஃப்ட் அப்படின்றது என்னது, விச் இஸ் சிமிலர் டு டிவிஷன் பை 2 to the power k. ஓகே, திஸ் இஸ் த டேக் அவே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் பிட் மேனிப்புலேஷன் நம்ம பார்த்தோம், அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், ஷிஃப்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பேசிக் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இன்னொரு 2 more வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஒன்றில் வந்து பைனரி நம்பர்ஸ் பற்றி, அதோட அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். அண்ட் அனதர் வீடியோவில் இந்த பிட்ஸை வச்சு நம்ம என்னென்ன மாதிரி ட்ரிக்ஸ் பண்ண முடியும், ஸோ இந்த பிட்ஸ்னால நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் பிட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். டேக் கேர் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video. Bye.